மதிப்பிற்குரிய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி புரிகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தங்களுக்கு வணக்கம். ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அங்கே 2021 மிகவும் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து மாப்பிள்ளை பார்த்து ஒரு மாப்பிள்ளை அலையன்ஸ் பார்த்து ஒரு லேத் பட்டறையில் வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தாங்க. அம்மா அப்பா வயசானவங்க கூட லேத்து பட்டறையில் வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 3 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தைங்க. அந்த ஆள் கல்யாணம் முடித்ததுலேருந்து ஒரே குட்டின்னு லேத்தில் வேலை பார்க்க வேண்டியது, டாஸ்மாகில் போய் சரக்கு வாங்கி அடிக்க வேண்டியது, இதே சோழியாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தான் 2025 அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்து போயிட்டார். 3 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 5, 2, 1 படிக்கிற குழந்தைங்க இப்போ வச்சுக்கிட்டு அம்மா அப்பாவை ஆதரவும் கிடையாது. தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து 2000 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்து அந்த அம்மா ஒரு கடையில் பாத்திரம் கழுவுறது, மற்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிறது, அதில் கிடைக்காத வருமானத்தை வச்சு அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் போட்டு விட்ட 5000 ரூபா கிடச்சிச்சு. அந்த 5000 ரூபா போதுமா மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? இன்றைக்கி அந்த குடும்பமே தெருவில் இன்றைக்கி அந்த படிப்பு செலவுக்கு 5000 ரூபா போதுமா? நல்லா மனச்சாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். தண்ணி அடித்து அந்த ஆள் டெய்லி தண்ணி தான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணுறதே கிடையாது. அது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தண்ணி அடிக்க, சாப்பிட, படுக்க, காலையில் எழுந்துச்சி வேலைக்கு ஓட, கையில் நிறையா காசு வந்துருச்சுன்னா அன்றைக்கி லீவு போட்டு தண்ணி அடிக்க, இதே சோழியாக தான் இருந்தாங்க. கடைசியில் குடல் கெட்டு போய் 2005 இறந்துட்டார். நீங்கள் கொடுத்த 5000 ரூபா, நீங்கள் கொடுத்த 5000 ரூபா, நீங்கள் கொடுத்த 5000 ரூபா, நீங்கள் கொடுத்த 5000 ரூபா, நீங்கள் கொடுத்த 5000 ரூபா அந்த குடும்பத்துக்கு போதுமா மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. நீங்கள் 5000 ரூபா கொடுத்துட்டீங்க, ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவீங்க. இன்னொருக்க வேறு எவனாவது கல்யாணம் முடிப்பேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு எவனாவது கல்யாணம் முடிப்பேன். அவன் தண்ணி அடித்து குடும்பத்தை தெருவில் விட்டுருவேன். அவனுக்கு நீங்கள் அடுத்த வருஷம் 5000 ரூபா கொடுப்பீங்க. இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் நாடு நல்லாவா இருக்கும் சார் மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? நீங்கள் நல்லா ஆட்சி செய்யுங்க, உங்களை வேண்டான்னு சொல்லலை. தயவு செய்து மதுக்கடைகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. மதுவால் தான் ஒரு குடும்பம் அழியிறது. இன்றைக்கி குடிக்கிறதுக்கு காசு இல்லை. இன்றைக்கி எப்படியாவது அவன் இன்றைக்கி குடிச்சாகணுங்கிறதுல திருடுறேன், கொலை செய்கிறேன், தாலியாக இருக்கிறேன், அடுத்தவனுடைய தாலியாக இருக்கிறேன், பெத்த தகப்பனவே காசு கொடுங்க, கொடுக்கலைன்னா வெட்டி கொள்கிறேன். எத்தனையோ பார்த்துருக்கீங்கல்ல. இன்றைக்குள்ள பத்திரிகைகள்லாம் அதெல்லாம் வெளியிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே காசு தான் குறிக்கோள். அது வேறு விஷயம். நீங்கள் செய்தி இன்றைக்கி அடிக்கடி யூடியூப் சேனலில் வருது, பார்த்துருப்பீங்கள்ல. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து நான் நல்லா ஆட்சி புரிகிறேன்னு சொல்லலாமா மதிப்பிற்குரிய திராவிட மாடல் ஆட்சி புரிகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே?
நல்லா சிந்தியுங்கள், மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள். மதிப்பிற்குரிய திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் நீங்கள். அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் குடிய டாஸ்மாக் மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மதுக்கடைங்கிறத கொண்டு வாங்க. மற்றபடி நீங்கள் முற்றிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசியில் முற்றிலுமாக நீக்கி விடுங்கள். இன்றைக்கு சூழ்நிலையில் மொத்தமாக மதுக்கடைகளை மூட முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் பைத்தியம் பிடிச்சி போய் அலைவேன் மது கிடைக்காம. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடையை குறைங்கள். குறைச்சிட்டு மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்கள். அதுதான் உங்களை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செய்து நீ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, வரமாட்டேங்க தெரியும், ஏன்னா மக்கள் அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. என்ன, மதுக்கடைகளை குறைங்க, மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு பாடுபடுங்க. அதுதான் மதிப்பிற்குரிய கருணாநிதிக்கு பெருமை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.